அந்த கோல்டு காயின் ஆஃபர் ஒன்று போயிட்டு இருக்கானா? நேத்தோட முடிஞ்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 32-33 கோல்டு காயின் கொடுத்துட்டோம். சொன்ன மாதிரி செஞ்சுட்டீங்க. என்னைக்கு அர்ஷாகாசை வரைக்கும் சொல்கிறதா செய்யறதான் சொல்லுவோம். போன ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கோல்டு காயின் கொடுத்துட்டு இருந்தோம். அது நேத்தோட முடிஞ்சு கோல்டு காயின் ஆஃபர். இன்றைக்கி வந்து 10 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்குற ஒவ்வொருத்தருக்கும் இப்போ இந்த காரை பார்க்க வந்திருக்கோம். காரை பார்க்கறதுக்கு முன்னாடி அண்ணா வந்து மரத்தில் ஒன்று தொங்க விட்டுருக்காரு. அதனால பாயில மேலே தொங்க விட்டுருக்கீங்க. 3 நாள் 5 வண்டி இருந்தாலும் வேறு 7 வருஷம் நம்பர். இந்த வண்டி எடுக்கிறீங்க வாழ்க்கையில் மேலே மேலே வளரணும். ஓகேவா? அதுக்காக இந்த வண்டி எடுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக வளருவீங்க. இது நம்ம காசு கொடுத்து வாங்கணும். நம்ம செகண்ட் யூஸ்டு காரில் எடுத்து நம்ம சூப்பரான நம்பருக்கு 3 நாள் 5 6 இதெல்லாம் ரேர் கிடைக்காது. இப்போ இந்த வண்டிக்கு 40,000 கொடுத்தா போதும். அட்வான்ஸ் 40,000 கொடுத்தா போதும். லோன் கொடுத்துறாங்க. சூப்பருங்க. வந்து லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு வண்டி காமிச்சிருக்காங்க. நம்ம பேர் வந்து கேட்டிருப்பாங்க ஓட்டி பல்லருக்கு ரொம்ப லோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான வண்டி சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் வண்டியை வந்து மெக்கானிக்கோ யாருமே நீங்கள் கூட்டிகிட்டே வர வேண்டாம். நேராக வாங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு கேரண்டி கொடுத்துருவேங்க. அந்தளவுக்கு வண்டி குவாலிட்டி. 40,000 2 வண்டி வச்சுருக்கீங்க. 40,000 கேட்டீங்கன்னா நம்ம 40,000 லோன் போட்டு 2 வண்டி இருக்குது. அர்ஷாகாஸில் வந்து எந்த ஒரு வண்டியாக இருந்தாலும் வண்டியோட ப்ரைஸ் இன்னும் நீங்கள் கம்மி பண்ணணும். அதாவது சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் கம்பல்சரி நாங்கள் வந்து கம்மி பண்ணி கொடுத்துருவோம். கம்பல்சரி பேமெண்ட்டோட வந்து போது 3 லட்ச ரூபாய்க்கு கிடையாதுங்க. 4 லட்சத்துக்கு கேளுங்க, 5 லட்சத்துக்கு கேளுங்க. நம்மளுக்கு கட்டுப்படியான நான் கொடுத்துருவான். என்னை பொறுத்த வரைக்கும் ரெடி கேஷோட வந்து என்னைக்கு வேலை பேசினாலும் நான் கொடுத்துருவேன். வண்டியில் பார்த்தீங்கன்னா வண்டி கம்பெனியோட வர ஒரிஜினல் பேஸ்ட்டு ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் எல்லாமே நீட்டாக இருக்குங்க. வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரூட்ஸ் 2 பெரிய யாரும் போட்டிருக்காங்க. பேட்டரி புதுசு. ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு திருப்பூர் வாக்கர். இன்றைக்கி எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா கூட யார் நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்ஷா ஓனர் தான் நிற்கிறாங்க. ஹர்ஷாண்டி ஸ்பெஷல் திருப்பூர் எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி நம்ம வந்து அப்டேட்டுக்காக வந்திருக்கோம். ஹலோ, நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. எப்படி சார் லாஸ்ட் வீடியோ ரெஸ்பான்ஸ்? நல்லா இருந்துச்சுங்க. என்றைக்குமே வீடியோ வந்து பஞ்சம் சொல்ல முடியாது. அந்த வீடியோ நல்லா கால்ஸ் வந்துச்சுண்ணா. இன்றைக்கி இந்த வீடியோ என்னென்ன கார் பார்க்கலாம் நம்ம? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அம்பாசிடர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேகனார், ஒரு ஆல்டோ, அப்புறம் ஸ்கோடா ஆக்டிவியா, இதெல்லாம் லோ பட்ஜெட் வண்டியில் ஏகப்பட்ட வண்டி வந்து வச்சுருக்கு. இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா அவர் எனர்ஜி இல்லாமல் அவர் டல்லாக இருக்கார். ஏன் நம்ம காரணம் காட்டினா இன்றைக்கி வெயில் வந்து திருப்பூர் ஓவராக இருக்குதுங்க. அடிக்கிற வெயில் சமாளிக்க முடியலைங்க. உயர்த்து கொட்டுது. நல்லா இருக்குது. நிறைய உங்களுக்கு எனர்ஜி இல்லைன்னு நல்ல எனர்ஜியாக தான் வந்து, ஆனால் இந்த வெயிலை பார்த்து எனக்கு எனர்ஜி போயிடுச்சுன்னாரு. வாங்க நம்ம வீடியோக்களை போட எனர்ஜி வந்துச்சுன்னு கூட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி என்னென்ன கரைச்சாலும் பார்த்தாலும் யாராலும் நம்ம வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கேன் அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்களை போகலாம். இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா 2007 கடைசி மாருதி ஆல்டோ LXi ஏசி பாஸ்டிங் வர டைப்பு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் போட்டிருக்கு. சப் ஊப்பர் ஆம்ப் எல்லாமே வண்டியில் மாட்டிக்கு இன்பில்டாகவே. மியூசிக் பிளேயர் இருக்குது. வண்டி ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினாலிட்டி, ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது. இன்ஜின் ரூம், பாடி எல்லாமே டோட்டல் எவ்ரிதிங் எல்லாமே நீட்டாக கண்டிஷனில் இருக்குங்க. வண்டியோட இன்ஜின் ரூம் அப்படியே காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஆல்டோவோட இன்டீரியர் பார்த்தலாம். ஆல்டோ இன்ஜின் இன்டீரியர் ஓகே. ஆக்சுவலாக மேலே டஸ்ட் இருக்குது. வண்டியில் பார்த்தீங்கன்னா வண்டி கம்பெனியோட வர ஒரிஜினல் பேஸ்ட்டு ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் எல்லாமே நீட்டாக இருக்குங்க. வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரூட்ஸ் 2 பெரிய யாரும் போட்டிருக்காங்க. பேட்டரி புதுசு. மற்றபடி சின்ன சின்ன ரஸ்ட்டு இந்த சைடு இருக்குது பாருங்கள். இது வந்து ஏசி பைப் எடுத்து சின்ன சின்ன ரஸ்ட் இருக்கும். மைலேஜ் எவ்வளோ ஓடிக்கணும் வண்டி? கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 63,000 கிலோமீட்டர் வித் ஒரிஜினல் கிலோமீட்டர். ரீசெட்டெல்லாம் கிடையாது. இதெல்லாம் பக்கம் ஒரிஜினல் குவாலிட்டி. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து சீல்டு இன்ஜின், இன்னும் ஓப்பன் பண்ணாத இன்ஜினுங்க. நம்ம கம்மியில் கூட செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம். தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம போய் சொல்ல கிடையாது. ஹர்ஷா கார்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு செய்கிறதா சொல்லுவோம், சொல்கிறதா செய்வோம். அது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதே தான் ஹர்ஷா காரோடைய கண்டிப்பாக ஆச்சு. பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹர்ஷா கார்ஸை சொல்கிற வண்டி சில வண்டியில் இன்ஜின் 100% கண்டிஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 100% கண்டிஷன் இந்த வண்டிக்கும். சரிங்களா? இது என்ன கோட் பண்ணுறீங்க? இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 1.5 லட்சம் ரூபாய்க்கு சாதாரணமாக போயிட்டு இருக்குது. நாங்கள் வந்து 1,42,000 ரூபாய் கேட்டுருக்குங்க. 1,42. ஆமாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷா காசை வந்து என்றைக்கு சொல்கிற வழியே கிடையாது. ப்ளஸ் கம்பல்சரி நெகோசியபிள் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா போன மாதம் ஆடி ஆஃபரில் கோல்டு காயின் கொடுத்துட்டு இருந்தோம். இந்த டைம் வந்து இன்னொரு ஆஃபர் கொடுத்துருக்கோம். அது வீடியோட இடையில நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த ஆஃபர் எங்களுக்கே தெரியுது. ஒரு சொல்கிறாரு என்னன்னு நாளே ஒரு ஆர்வமாக இருக்கு. கேட்டு பார்த்துடலாம் நம்ம. ஓகே பார்த்துடலாங்களா? பார்த்துடலாம். அடுத்து நம்ம திருப்பூர் ஸ்ரீ ஹர்ஷா காசில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி வேகனார் 2009 மாடல் சிங்கிள் ஓனர் தாங்க. வண்டி ஃப்ரண்ட் டு பேக் வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினாலிட்டியாக ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது. வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பாஸ்டிங், பவர் விண்டோ வராது LXiயில். ஓகே. இந்த வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் தான். ஃப்ரண்ட் 2 டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு 80% 90% கண்டிஷன். பேக் 2 ஒரு 40-50% கண்டிஷன் இருக்குது. வண்டியோட இன்டீரியர் எப்படி லைவாக பார்த்துருங்க. வண்டியில் வந்து எந்த ஒரு பேஸ்ட்டும் கலையாத வண்டி. எந்த ஒரு வண்டி இது வந்து TN20 சென்னை நம்பர் தாங்க. இந்த நம்பர் தான். ஆமாம். சென்னை வண்டி நிறைய வச்சுருப்பீங்களா? அதாச்சும் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் சென்னை மெயின் சிட்டிக்குள்ளே வரும். 10க்கு மேலே 22 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்டரில் வந்துடும். சென்னையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துடுங்க. ஓகே ஓகேங்க.
இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது? 52,000 கிலோமீட்டர் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி இருக்குது. ஒரிஜினல் பெயின்லேயே இருக்குங்க. இது டீசலா பெட்ரோல் வருமா? பெட்ரோல் தான். வேகனாரை பொறுத்தவரைக்கும் டீசல் வண்டி வரவே இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பெட்ரோல். அதை விட்டா எல்பிஜி. சின்னதாக இங்கே லைட்டாக ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸ் இருக்குது பார்த்துக்கங்க. பெரிய விஷயம் கிடையாது, மாற்றிக்கலாம் நம்ம. என்றைக்குமே அரசா காசு போய் உள்ள சொல்லிடும்ல. இதில் சின்ன இண்டிகேட்டர் இதெல்லாம் உடஞ்சிருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன செலவுகள். அவ்வளோதான், பெரிய செலவு. பெரிய செலவு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷோரூம் மட்டும் வண்டி எடுக்கல. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தங்க ஓட்டின வண்டி தான் நம்ம எடுக்கிறோம். அப்படிங்கும்போது ஒரு சின்ன சின்ன செலவு கம்பல்சரி எனக்குமே இருக்குங்க. வண்டி சுற்றி காமிச்சாச்சு. என்ன கோட் பண்ணுறீங்க ரேட்? இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2009 மாடல் சிங்கிள் ஓனர். இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கடைசி வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,90,000 ஹர்ஷா காசில் கேட்குறோம். ப்ளஸ் என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற வரைக்கும் நம்ம கொடுக்குறது கிடையாது. நீங்கள் ரெடி கேஷோட என்றைக்கு வந்து ஹர்ஷா காசில் வேலை பேசுனீங்கனாலும் கம்பல்சரி ப்ரைஸ் முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து நாங்கள் கொடுத்துருவோங்க. அது போக எப்போவுமே நாங்கள் வந்து ஒரு ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டே இருப்போம். அந்த வகையில் கண்டிப்பாக இந்த நான் சொன்னேன்னுங்களா அந்த ஆஃபர் இந்த வண்டிக்கு உண்டு. என்ன ஆஃபர்னா அது அடுத்த வீடியோ இடையே சொல்லுவோம். எடுத்துகிட்டு டப்பு சொல்லிடக்கூடாது. கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சு பண்ணுவோம். என்றைக்கும் அர்த்தம் சொல்கிறதையும் செய்வோம், செய்யறதுன்னு சொல்லுவோம். ஒரு மந்திரம் அவ்வளோதான். கண்டிப்பாக. அடுத்து நம்ம ஸ்ரீ ஹர்ஷா காசில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஆக்டிவியா. இதுதான் வந்து டாப் எண்ட் மாடல். 2002 மாடல். ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓனர். கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2,35,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. ஸ்கோடா பொறுத்தவரைக்கும் இன்ஜினை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அது கிலோமீட்டர் ஓடிக்கிட்டே இருக்குங்க. 5 to 3 லட்சம் to 5 லட்சம் கிலோமீட்டர் சாதாரணமாக ஓடும் அந்த வண்டியெலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி பாசிட்டிவ் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக சொல்ல முடியாதுங்க. வண்டி இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. மற்றபடி ஏசியில் ஒர்க்கிங் இல்லை. பவர் விண்டோ சின்ன சின்ன வேலைகள் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கம்பல்சரி வேலை பார்க்கணும். ஒரு 10ங்கிறது 20,000 கூட வேலை செஞ்சால் தான் ஆகும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,25,000 ரூபா. மார்க்கெட்டில் வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து இவ்வளோ ஒரு பெரிய லக்ஸரி வண்டி 1,4 லட்ச ரூபாய்க்கு வண்டியே கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம 1,4 லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய வண்டி நம்ம கொடுக்குறோம். ப்ளஸ் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது ஹர்ஷா காசை பொறுத்த வரைக்கும். இது வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் எடுத்த வண்டி தான். எக்ஸ்சேஞ்ச் கொடுத்த அந்த கஸ்டமர் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து அவர்கிட்ட எடுத்து வந்து 1,4 லட்ச ரூபாய்க்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுத்திருக்கோம். இந்த வண்டியோட ப்ரைஸ் நம்ம கேட்குறது பார்த்தீங்கன்னா வெறும் அதே 1,4 லட்சம் எக்ஸ்சேஞ்ச் எடுத்த வழியாக தான் நம்ம கேட்டிருக்கோம். ஏன்னா கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் கம்மியாகவே எடுக்க முடியாது இல்லைங்க. எல்லாருமே சேர்த்து தான் எதிர்பார்க்குங்கிறாங்க. பட் எங்கள்கிட்ட வண்டி எடுக்கும்போது அவங்க குறைச்சி தான் பேசணும்னு நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் எடுத்திருக்கோம். 1,4 லட்ச ரூபா கேட்குது. வாங்க. நான் ஹர்ஷா காசை வந்து என்றைக்குமே ஃபிக்ஸ்டு கிடையாது. பிக்சர் கிடையாது. ஆஃபர் சொல்கிறீங்க, இந்த ஆஃபர் சொல்லவே இல்லைன்னும். அந்த ஆஃபர் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் 1,00,000 லட்ச ரூபா கார் இங்கே காத்திருக்கேன். லக்ஸரி வண்டி ஏதாவது காமிங்களேன். பின்னாடி நிற்கிறாரு அந்த வண்டி தான். லக்ஸரி வண்டிங்களா? கண்டிப்பாக. ஃபோர்டு எக்கோ ஸ்போர்ட்ஸ். இது ஒரு மினி எஸ்யூவி. பயங்கரமாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஆக்சுவலாக நானே ஓட்டினதுக்கப்புறம் தான் தெரியுது ஏன்டா ஃபோர்டில் இந்த வண்டி செம மார்க்கெட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டுற பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது இந்த வண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் எண்ட் மாடல். டைட்டேனியம் டீசல், ஏபிஎஸ், ஏர்பேக், அலாய்வீல், ரிமோட் கீ எல்லாமே வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சார் டைப்பு. உள்ளே வந்து கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துருங்க இந்த வண்டியில். இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2015 மாடல். ஓனர் வந்து 2 ஓனர். இன்சூரன்ஸ் வந்து ஜஸ்ட் இப்போ தான் எக்ஸ்பீரியா இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து 6 லட்சம் 6,4 லட்ச ரூபா போயிட்டுருக்கிற பட்சத்தில் ஸ்ரீ ஹர்ஷா கார்ஸை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ரேட் வந்து ரொம்ப காம்படிட்டிவில் கம்மியாக தான் இருக்குன்னு ஒரு கான்செப்ட்டில் வெறும் 5,4 லட்ச ரூபா தான் நாங்கள் கேட்குறோம். ப்ளஸ் நாங்கள் கேட்குற விலைக்கு என்றைக்கும் ஃபிக்ஸ்டு பண்ணுறது கிடையாது. ப்ளஸ் கம்பல்சரி பேமெண்ட்டோட வந்து போது 3 லட்ச ரூபாய்க்கு கிடையாதுங்க. 4 லட்சத்துக்கு கேளுங்க, 5 லட்சத்துக்கு கேளுங்க. நம்மளுக்கு கட்டுப்படியான நான் கொடுத்துருவான். நம்ம பொறுத்த வரைக்கும் ரெடி கேஷோட வந்து என்றைக்கு வேலை பேசுனாலும் நான் கொடுத்துருவேன். அதேமாரி கொஞ்சம் மார்க்கெட்டில் நீங்களும் அளவுக்கு விசாரிச்சுங்க. இந்த வண்டியோட மார்க்கெட் எவ்வளோ போகுது தெரிஞ்சு அந்த ரேட்டு கேளுங்க. அன்றைக்கி ஒருத்தர் கேட்டார், ஷிஃப்ட் நான் வந்து 3 லட்ச ரூபா சொன்ன வண்டி நீங்கள் கேட்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி 50,000 ரூபாய்க்கு கொடுப்பீங்களான்னு கேட்டா. அப்படி ஆனால் செம காமெடி வண்டிட்டார். பட் இருந்தாலும் நீங்களாம் கொஞ்சம் வரும்போது பார்த்து மார்க்கெட் வேலைக்கு கேளுங்க. ஏன்னா ரொம்ப கம்மியாகலாம் கேட்டுறாதீங்க. ஏன்னா நானும் எடுத்து 4 சம்பாதிக்கணும். பெரிய லாபம் நம்மளுக்கு வேண்டாம், சின்ன லாபம் நம்மளுக்கு பேசிக்காக உண்டானது போதும். அந்த கணக்கு தான். ஏன்னா ஒரு வண்டிக்கு 50,000 லட்சம் 2 லட்சம் மார்ஜின் நம்மளுக்கு கிடையாது. ஹர்ஷா கார்ஸை பொறுத்த வரைக்கும் 5,000 10,000 20,000 அவ்வளோதான் பெரிய மார்ஜின் வச்சு அடுத்த வண்டிக்கு போயிட்டே இருப்பேங்க. இந்த வண்டி ஓவராக ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க. வண்டியோட இன்டீரியர் சீட் லுக் எல்லாம் ஒரு ப்ரீமியம் காருக்கு உண்டான லக்ஸரி ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருப்பானுங்க. டாப் சூப்பராக இருக்கு நம்மள இன்டீரியர் இருக்குது. ஆமாங்க. ஃபோர்டு என்ன சொன்னீங்க? 2015 மாடலுங்க. 2015ங்களா? ஆமாம். இது டாப் அண்ட் டாப் மாடலில் எல்லாம் ஃபுல் ஆப்ஷன் வண்டி வந்துருங்க. எல்லாம் வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே உங்களுக்கு வண்டி வந்துருங்க. ஓகே ஓகே. 4 டயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எபோ ஒரு 60-70% கண்டிஷன் இருக்குது. வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஸ்பேஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு ரொம்ப பெருசு. ப்ளஸ் அதுவும் மேலேயும் வச்சுக்கலாம். நம்ம ஒரு 2 சூட்கேஸ் வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். அப்படியே 3 சூட்கேஸ் வச்சுக்கலாம். சூப்பர், நல்ல கேப் கொடுத்துருக்கேன். நல்லா கேப், நல்லா உட்காந்துக்கலாம். நல்ல கேப் இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃப்ரண்ட்டிலிருந்து பேக் வரைக்கும் எங்கேயுமே ரீப்ளேஸ்மெண்ட்டோ பெயிண்ட் டச்சப்போ எதுவுமே ஆக கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க வண்டி. நீங்கள் வேணால் வண்டி ஷோரூமோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரி பார்க்கறனால கூட பார்த்துக்குங்க. இந்த டயர் பார்த்தீங்கன்னா எபோ ஒரு 90% கண்டிஷன் இருக்குது. மீதி வண்டியில் இருக்கிற எல்லா டயருமே பார்த்தீங்கன்னா
ஒரு 50 to 60% கண்டிஷனில் இருக்குங்க. எல்லாமே மிச்லின் டயர், குட்டியே டயர் போட்டிருக்காங்க, மீதியெல்லாம் மிச்லின் டயர் போட்டிருக்காங்க. ஓவரால் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20-21 எவ்வளோ கம்பெனிக்கார கொடுக்குற மைலேஜ். வண்டியோட நாங்கள் ஓட்டி பார்த்த வரைக்கும் வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் கிடைக்குதுங்க ஒரு லிட்டருக்கு. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுங்க. சஸ்பென்ஸ் ஆகட்டும் சரி, இன்ஜின் ஆகட்டும் சரி, எல்லாமே நல்ல கண்டிஷன் இருக்குது. வண்டி எடுத்து நீங்கள் ஒரு மேஜஸ் எந்த சொல்லுமே கிடையாது. ஜென்ரல் செக்அப் மட்டும் எந்த ஒரு செகண்ட்ஸ் கார் எடுத்தாலும் நீங்கள் ஒரு இன்ஜின் ஆயில், கூலண்ட் ஆயில், வீல் அலைமெண்ட் ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணிடலாம். அலைமெண்ட் கூட நல்லா தான் இருக்குது இந்த வண்டியில். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கிடையாது. நீங்கள் ஹர்ஷா காசு இந்த வண்டி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 5,000 லட்சம் நாங்கள் சொல்கிறோம். அந்த பார்கின் பண்ணாமல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த வண்டியோட ஃபுல் கவர் இன்சூரன்ஸ் எங்களுடைய செலவு, விலை குறைக்காமல் நீங்கள் எடுத்தாலும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு லோன் வேணும் அப்படின்னாலும் கஸ்டமரோட ப்ரொஃபைலை பொறுத்து 4 லட்சம் to 5 லட்சம் வரைக்குமே. ஆமாம், ஹர்ஷா காசு வந்து எனக்கு சொல்லுவாங்க, செய்யறதா செய்யுது. அந்த வகையில் இந்த வண்டிக்கு 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் ரூபா வரைக்கும் லோன் கம்பல்சரி நான் வாங்கி கொடுக்க முடியும். கஸ்டமரோட ப்ரொஃபைலை பொறுத்து உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி, சிபில் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி நான் வாங்கி தரேங்க. உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட்டை போட்டு மீதி லோன் அதோட சிபில் கம்பல்சரி கரெக்டாக நீட்டாக கட்டணும், சிபில் எல்லாம் பார்த்துக்குங்க. இப்போ இந்த காரை பார்க்க வந்திருக்கோம். காரை பார்க்கறதுக்கு முன்னாடி அண்ணா வந்து மரத்தில் ஒன்று தொங்க விட்டுருக்காரு. அதனால பாயில மேலே தொங்க விட்டுருக்கீங்க. அது பாய்லர் இல்லைங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஷாட் வாட்டர் ஹீட்டரோட சும்மா டெமோக்காக நாங்கள் செட் பண்ண ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்காக பண்ண லோகோ. ஓகே ஓகே, அப்போ அதுவும் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஹர்ஷா காசில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஷாட் வாட்டர் ஹீட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி நாங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே யாராச்சும் நீங்கள் ஹோல்சேலாக தேவைப்பட்டாலும் நம்மகிட்ட எடுத்துக்கலாம். ரீட்டெயிலாக வேணும்னாலும் உங்களுக்கு 1 பீஸ் 2 பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஐடியாக்கு நம்ம ஹர்ஷா காசு இந்த நம்பருக்கே கால் பண்ணிட்டு வாங்க. இங்கேயும் நம்மகிட்ட வாட்டர் ஹீட்டர் ஸ்டாக் ஃபுல்லாக இருக்குது. இது மேக்ஸ் மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், இங்கே திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பல வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஹீட்டர் பற்றி நம்ம வீடியோ பண்ணி போட்டிருக்கோம். ஆமாம் ஆமாம், அது கிட்டத்தட்ட பண்ணி ஒரு வருஷம் 1 இயர் ஆயிருக்கும். அது மறுபடியும் நம்ம அப்டேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது என்ன காரணம்? அடுத்த வண்டி பார்த்தலாம். மாருதி எஸ்டிம் 2000 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஓனர். எஃப்சி வந்து 2025 வரைக்கும் கரண்ட். இது வந்து விஎக்ஸ் ஏசி பாஸ்டிங் பவர் விண்டோ வர டைப்பு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி மட்டும் ஒர்க்கிங் கிடையாது. 2 பவர் 4 பவர் விண்டோவில் 2 பவர் விண்டோ ஒர்க் ஆகும், 2 பவர் ஸ்டக் ஆகும். 4 டைம் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குது. வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் 3456. நம்பருக்கே தனியாக மதிப்பு இருக்குங்க. வண்டியோட இன்டீரியர்ஸ் அப்படி லைவாக பார்த்துங்க. வண்டி வந்து அடிபடாத ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்கிற வண்டிங்க. ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது எதுவுமே கிடையாது. டிஃப்ரெண்டாக டிஎன் நம்பர் பார்த்து 3 4 5 வண்டி இருந்தாலும் ரேர் 7 வருஷம் நம்பர். இந்த வண்டி எடுக்கிறீங்க வாழ்க்கையில் மேலே மேலே வளரணும். ஓகேவா? அதுக்காக இந்த வண்டி எடுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக வளருவீங்க. இது நம்ம காசு கொடுத்து வாங்கணும். நம்ம செகண்ட் யூஸ்டு காரில் எடுத்து நம்ம சூப்பரான நம்பருக்கு 3 4 5 6 இதெல்லாம் ரேர், கிடைக்காது. எந்த ஒரு ரெஜிஸ்டர் உங்களுக்கு? என் 22ங்க. சென்னை கடைசி காஞ்சிபுரம் மீனம்பாக்கம் அந்த லைனில் வந்துருங்க. செங்கல்பட்டு. என்ன கோட் பண்ணுறீங்க? இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 85,000 கேட்குறோம். ஒரு வெரிஃபைல ஒரு 80 ரூபா ரேஞ்சு கொடுத்துடலாங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஹர்ஷா காசை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, ஹை பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, கம்பல்சரி எல்லா வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்படிங்கிற பட்சம் இந்த வண்டி 80,000 நீங்கள் எடுக்கும்போது 40,000 லோன் வேணாலும் 40,000 லோன் போட்டு கொடுத்துடலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சொந்த வீடு கஸ்டமர் இருக்கணும் மெயின். அப்படி இல்லை அப்படியே சொந்த வீடு ஜாமீன் போடணும். ஏன்னா லோன் வாங்க நம்ம கேட்குறோன்னு ஃப்ரெண்ட்ஸில் கொடுக்குறாங்க. அதை நம்ம வாங்கிட்டு திருப்பி கட்டுறதுல நம்ம கரெக்டாக இருக்கணும். அதனால் வந்து நம்மளோட பேசிக்காக நம்மளோட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வண்டிக்கு லோன் கட்டணும் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம லோன் வாங்கி திருப்பி கட்டுறது கம்பல்சரி நல்லா கட்டினீங்கன்னா அடுத்து நீங்களே நான் தேவையில்லை, அடுத்து அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. கரெக்டாக வர சொல்ல வந்து அடுத்த வண்டி நம்ம வேணுங்கிறவங்க லோன் அமௌண்ட் வாங்கிக்க முடியும். இப்போ இந்த வண்டிக்கு 40,000 கொடுத்தா போதும். அட்வான்ஸ் 40,000 கொடுத்தா போதும். நீங்கள் 40,000 லோன் கொடுத்துருங்க. சூப்பருங்க. வந்து லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு வண்டி காமிச்சிருக்காங்க. 5 லட்சம் காமிச்சிருக்கோம், 1.5 லட்சம் மேலே காய்ச்சிருக்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ லோ பட்ஜெட் வண்டி வேணுங்கிறவங்க எஸ்டிஎம் வந்து 80,000 தந்துறாங்க. இது 80,000 40,000 லோன் போட்டு கொடுக்குறாங்க. வண்டி வேணுங்க அண்ணனோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தந்துடுவோம். அதை செக் பண்ணிவிட்டு அண்ணன் நேரில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாரு உங்களுக்கு. ஓகே, அடுத்த வண்டி நம்ம பார்த்துலாங்களா? அப்படி இல்லைவா? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2009 மாடல் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. ஆக்சுவலாக மார்க்கெட்டில் வந்து 2.5 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் போயிட்டு இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஸ்ரீ ஹர்ஷா காசோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா தான் கேட்குறோம். ப்ளஸ் அதுலேருந்து ஒரு 5 ரூபா குறைச்சி 1,95,000 நம்ம கொடுத்துடலாங்க. 2009 மாடல், ஆன்லைனில் 2 ஓனர், பேப்பரில் 3 ஓனர். இப்போ நீங்கள் உங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் 3rd ஓனராக வருவீங்க வண்டிக்கு. வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 அலாய்வில் போட்டிருக்கீங்க. ஏசி பாஷிங் பவர் விண்டோ. ஏசி வந்து கேஸ் டாப் அப் பண்ணணும். கூலிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. லெதர் சீட்டு கவர் போட்டிருக்கு. செட் இருக்குங்க. இன்சூரன்ஸ் வந்து வண்டியில் முடிஞ்சிச்சுங்க. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2021 வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது. 98,000 கிலோமீட்டர் ஓடிக்கலாம். ஆமாங்க, 98,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்கு. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இன்ஜின் வந்து 100% குவாலிட்டி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்ஜின் இந்த வண்டிக்கு சரி, மாருதி எஸ்டியும் சரி, இன்ஜினில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். 100% கண்டிஷன். இது பெட்ரோல் வண்டி தான். பெட்ரோல் வண்டி. ஆமாங்க. சரி, அடுத்து நம்ம மாருதி 800 பார்த்துலாங்களா? பார்த்துலாம். நம்ம பேர் வந்து கேட்டிருப்பாங்க, ஓட்டி பண்ணுறதுக்கு ரொம்ப லோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான வண்டி சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் வண்டியை வந்து மெக்கானிக்கோ யாருமே நீங்கள் கூட்டிகிட்டே வர வேண்டாம். நேராக வாங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும்
நான் உங்களுக்கு கேரண்டி கொடுத்துருவேங்க, அந்தளவுக்கு வண்டி குவாலிட்டி. சரிங்களா? 2003 மாடல், 2 ஓனர், FC 2023 லாஸ்ட்டில் இருக்குது. இந்த வண்டி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எதுவுமே கிடையாது, ஃபுல் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா லெதர் சீட் கவர் வந்துடும், ஏசி பக்கா கூலிங் கண்டிஷன் வந்துடும். அப்படியே வண்டியோட உள்ள லெதர் சீட் கவர் எல்லாம் காமிச்சு பாருங்க. வண்டி நல்லா இருக்குண்ணா, வண்டி செம தெளிவான வண்டிங்க. நம்ம பேர் கேட்டிருந்தாங்க 800 தெளிவான வண்டி வேணும்னு. இந்த வண்டி கண்ணை மூடி எடுத்துகிட்டு போகலாம். 2003 மாடல், 2 ஓனர், 37 நம்ம லோக்கல் நம்பர் தான். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3 லட்சம் இல்லை, வெறும் 80,000 தான் கேட்குதுங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 லோன் போட்டு கொடுத்தா 40,000 கேஷ் கட்டினாலும் ஓகே. 40,000 2 வண்டி வச்சிருக்கீங்க. 40,000 கேட்டீங்கன்னா மீதி 40,000 லோன் போட்டு 2 வண்டி இருக்குது. சூப்பராக. இப்போ வீடியோட எண்டுக்கு கொண்டோம். இன்றைக்கி வந்து கம்மியாக இருக்கிறத நம்ம அண்ணன் காமிச்சிருக்காங்க. ஒரு 6 வண்டி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அப்போ அடிக்கிறத நம்ம அப்டேட் கொடுக்குறதுனால வந்து வண்டி ஒரு 10 வண்டி வந்தாலும் சரி, 5 வண்டி வந்தாலும் உடனே கூப்பிட்டு நம்மளுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஆனால் வீடியோ ஆரம்பத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆஃபர் இது வரைக்கும் எனக்கு என்னென்னு எதுவும் தெரியாது. இந்த ஆஃபரை பற்றி கேட்டலாம். என்ன ஆஃபர்னா அது? போன ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கோல்டு காயின் கொடுத்துட்டு இருந்தோம். அது நேற்றோட முடிஞ்சிச்சு கோல்டு காயின் ஆஃபர். இன்றைக்கி வந்து 10 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்குகிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சப் ஊப்பர் வித் ஆம்ப், ஒரு சப் ப்ளஸ் ஆம்ப் அதுலேயும் இன்பில்டாக வந்துடும். எல்லா காருக்கும் 40,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் ஓகே, 50,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் ஓகே, 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாலும் ஓகே, 5 லட்சத்துக்கு வாங்கினாலும் ஓகே. எந்த காராக இருந்தாலும் ஒரு சப் ஊப்பர் வாங்கி வண்டியிலே வச்சுருவோம் ஃப்ரீயாக. சூப்பருங்க. காருக்கு யூஸ் ஆன ஒன்று தான். இல்லை ஏற்கனவே ஸ்பீக்கர் வச்சுருந்தாலும் ஒரு சப் ஊப்பர் கொடுக்குறாங்க. சப் ஊப்பர் ஒரு நாள் பேஸ் எஃபெக்ட் கிடைக்கும். ஆனால் ஒரே கான்செப்ட் நம்ம பண்ணுறது கொஞ்சம் மாற்றி பண்ணலான்னு அடுத்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்க. போன தடவை கோல்டு காயின் கொடுத்தாங்க. அந்த கோல்டு காயின் ஆஃபர் ஒன்று போயிட்டு இருக்கானா? நேற்றோட முடிஞ்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 32-33 கோல்டு காயின் கொடுத்துட்டோம். சொன்ன மாதிரி செஞ்சுட்டீங்க. என்னைக்கு ஹர்ஷா காசு வரைக்கும் சொல்கிறதான் செய்வோம், செய்யறதான் சொல்லுவோம். தாரகம் வந்துடும். ஹர்ஷாக்காரோட தாரகம் வந்துடுது. அதே மாதிரி சப்பூப்பர் வந்து எல்லா காரும் கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து 6 வண்டி பார்த்துருக்கோம். 40,000 2 வண்டி பார்த்துருக்கோம். 1 லட்ச ரூபாய்க்கு 2 வண்டி பார்த்துருப்போம். அது போக பெரிய வண்டி பார்த்தா ஒரு 5 லட்ச ரூபாய் கார் பார்த்துருக்கோம். இந்த எந்த வண்டி நம்ம எடுத்தாலும் சப்வூஃபர் நம்மளுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. சூப்பருங்க. வண்டி வேணுங்கிறது நேராக வந்து நம்ம ஹர்ஷாக்கார் வந்தாலே போதும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கார் கொடுத்துருவாங்க. நம்ம வீடியோவில் பார்த்த கார் போயிருந்தாலும் கூட அதே ரேட்டுக்கு நல்ல ஒரு கார் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி தான் பண்ணிக்கலாம். எந்த வண்டியை நம்ம எடுக்க வந்து அந்த நேரத்தில் நம்மளுக்கு எந்த மாதிரி கார் இருந்தாலும் அவங்களோட பேசி நம்ம எடுத்து போயிட்டுக்கலாம். ஹர்ஷா பொறுத்த வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி தரம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹர்ஷாவில் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். அதனால தான் இன்னும் வளர்ந்து போயிட்டே இருக்கிற நம்ம ஹர்ஷா கார்ஸு. எல்லாம் உங்களுடைய ஆதரவு தான். எல்லாருமே ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் கொடுக்குற ஆதரவு தான். ஒரு ஆதரவு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பாக என்னென்ன ஹர்ஷா கார்ஸ் நம்ம போட்டாலே வந்து நல்ல அதாவது சப்ஸ்கிரைபர் அதிகமாக தேடி பார்ப்பாங்க. சர்ச் இன்றைக்கி என்ன வீடியோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒவ்வொரு வீடியோவும் நம்ம சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்தையும் பிடிச்சி நினைக்கிறேன். அது போக வந்து அண்ணா வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு சொன்னாங்க. என்ன விஷயம் அது? அதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷா கார்ஸில் வந்து எந்த ஒரு வண்டியாக இருந்தாலும் வண்டியோட ப்ரைஸ் இன்னும் நீங்கள் கம்மி பண்ணணும். அதாவது சின்ன வேலைகள் இருந்தால் கம்பல்சரி நாங்கள் வந்து கம்மி பண்ணி கொடுத்துருவோம். சொன்ன விலைக்கே நாங்கள் கொடுக்குறது கிடையாது. வண்டியில் அந்த செலவு இருக்குது, இதுக்கு நீங்கள் குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கம்பல்சரி எந்த வண்டியாக இருந்தாலும் அந்த வேலைக்கு உண்டான செலவு கம்பல்சரி நாங்கள் குறைச்சி கொடுத்துருவோம். அதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்ரீ ஹர்ஷா கார்ஸோட ஓன் சேனல் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிட்ருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த 1 மந்தில் போயிட்டு நல்லா ரிவ்யூ ஆகி எல்லாருமே சப்போர்ட் பண்ணிங்க. அந்த சப்போர்ட் பண்ண திருப்பூர் விளையாக்கர் மற்ற யூடியூப் சேனல் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. இதேமாதிரி மேற்கொண்டு உங்களுடைய ஆதரவு என்றைக்குமே நம்மளுக்கு தாங்க. எங்களுடைய வீடியோஸ் எங்களுடைய ஸ்ரீ ஹர்ஷா கார் சேனல் ஓன் சேனல்லையும் வரும், இவங்க சேனல்லையும் வரும். இது போக ஒரு 5 சேனல் நாங்கள் எப்பவுமே அப்டேட் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். கம்பல்சரி நம்மளுடைய சேனலுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் என்றைக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க. அவரை பார்த்து அவர் சேனல் சேனலுக்குலாம் கொடுக்க மாட்டேன்னு நினைச்சோம். நானே அப்படி நினச்சேன். நான் அவரே சொல்லிட்டாரு எல்லாம் தருவேன் எப்பயும் போல. என்றைக்குமே எல்லா சேனலுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம்ண்ணா. அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாரும் பார்த்தாலும் நம்மளோட அண்ணனோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலோட நேம் ஹர்ஷா கார்ஸ் தானே? ஹர்ஷா கார்ஸ். ஆமாங்க, ஸ்ரீ ஹர்ஷா கார்ஸ். அண்ணனோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவர் அப்பப்போ ஒரு கார் 2 கார் இந்த மாதிரி அப்டேட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. மொத்தமாக வரும்போது நம்மளை கூப்பிட்டு அப்டேட் கொடுப்பாங்க. கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. ஓகே, ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.